கொள்ளிடம் நதியோட உடைப்பு வெள்ளத்துல சிக்கி ஜோதிடர் வீட்டு ஓட்டுக்கூரை மேல மிதந்து வந்த வானதியை காப்பாத்துறதுக்காக பூங்குழலி படகுல ஜோதிடருடைய சீடனோட புறப்பட்டு வர்றா. ஓட்டுக்கூரை மேல மிதந்து வந்துகிட்டு இருந்த வானதி ஒரு மரத்தோட கிளைய பிடிச்சு அது மேல ஏறிடுறா. ஆனா அவளை காப்பாத்த வந்த பூங்குழலி ஒரு முதல கிட்ட சிக்கிக்கிறா. கடைசியில பூங்குழலியையும் வானதியையும் பொன்னியின் செல்வர் யானை மேல வந்து காப்பாத்துறாரு. இதத்தான் முந்தின பகுதியோட இறுதியில கேட்டீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதை ரேடியோ தமிழ். அமரர் கல்கி அவர்கள் எழுதிய பொன்னியின் செல்வன் நாவலுடைய 5வது இறுதி பாகத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. இதுவரைக்கும் 21 அத்தியாயங்களை கேட்டிருக்கீங்க. தொடர்ச்சிய இந்த பகுதியில கேட்க போறீங்க. கதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால சேனலுக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வரவேற்புகள். இப்ப வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 22 மகிழ்ச்சியும் துயரமும். வானதியின் சிரிப்பொலியுடன் கலந்த வார்த்தைகளை கேட்டுவிட்டு இளவரசரும் சிரித்துக்கொண்டே யானையின் மேலிருந்து கீழிறங்கினார். ஆஹா, யானை ஏற்றம் என்பது மிகவும் கடினமான காரியம். ராஜ்ய சிம்மாசனத்தில் ஏறுவது போலத்தான். அதன் மேல் ஏறுவதும் கஷ்டம், உட்கார்ந்திருப்பதும் கஷ்டம். ஆனாலும் அந்த கஷ்டங்களையும் சில சமயம் ஒருவன் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்றார் பொன்னியின் செல்வர். சிலர் அந்த கஷ்டத்தை மிக அற்பமான காரணங்களுக்காக கூட அனுபவிக்கிறார்கள். பறவை குஞ்சுகளை காப்பாற்றுவதற்காக யானை மேல் ஏறிக்கொண்டு ஓடி வருகிறவர்களும் உண்டு என்றாள் வானதி. வானதி, உனக்கு அந்த சம்பவம் இன்னும் நினைவிருக்கிறதா? நீ அதை பற்றி இதுவரை பேச்சே எடுக்காததினால் மறந்து விட்டாயோ என்று எண்ணினேன் என்றார் இளவரசர். உலகமெல்லாம் சுற்றி அலைந்து அநேக வீர செயல்களில் ஈடுபடுகிறவர்கள் மறந்து விடுவார்கள். அரண்மனையிலேயே இருக்கும் பேதை பெண்ணுக்கு அதை ஞாபகம் வைத்துக் கொள்வதை விட வேறு என்ன வேலை? தாங்கள் அன்றைக்கு யானை மேல் ஏறி கொண்டு வந்ததும் எனக்கு நினைவில் இருக்கிறது. நான் கொடும்பாள் ஒரு பெண் என்று சொன்னதும் தாங்கள் முகத்தை சுருக்கிக் கொண்டு திரும்பி போனதும் நினைவில் இருக்கிறது என்றாள் வானதி. அதை கேட்ட இளவரசர், அப்போது அதற்கு காரணம் இருந்தது வானதி என்றார். அந்த காரணம் இப்போதும் இருக்கிறது ஐயா. தாங்கள் உலகம் ஆளும் சக்கரவர்த்தியின் புதல்வர். நானோ பொட்டல் காட்டு பிராந்தியத்தில் பிறந்து வளர்ந்தவள், சிற்றரசர் குலமகள். அதிலும் போரில் இறந்து போனவருடைய அனாதை மகள். வானதி இப்படி கூறியதைக் கேட்டு, வானதி, நீ எனக்கு அநீதி செய்கிறாய். நியாயமற்ற வார்த்தைகளை கூறுகிறாய். போனால் போகட்டும். நான் தஞ்சைக்கு அவசரமாக போக வேண்டும். நீ சொல், இங்கே எப்படி வந்து சேர்ந்தாய்? தனியாக ஏன் வந்தாய்? ஓட்டுக்கூரை மேல் மிதந்து வந்தாயாமே. இந்த பெண் எதற்காக இங்கே வந்தாள்? எப்படி உயிர் ஆபத்தில் சிக்கிக் கொண்டாள் என்று இளவரசர் அடுக்கடுக்காக கேள்விகளை கேட்டதும், ஐயா, நான் ஒருத்தி இங்கே நின்று கொண்டிருப்பது தங்களுக்கு ஞாபகம் வந்தது பற்றி சந்தோஷம். ஒரு நிமிஷம் தனியாக பேச அவகாசம் கொடுத்தால் நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டு போய்விடுவேன் என்றாள் பூங்குழலி. அந்த 2 பெண்களும் அச்சமயம் இளவரசரின் முன்னால் நேருக்கு நேர் நின்றபோது எப்படியோ அவர்களுக்கு அசாதாரண தைரியமும் பேச்சு திறமையும் ஏற்பட்டிருந்தது. சமுத்திரகுமாரி, உன்னை நான் மறந்து விட்டேன் என்றா நினைத்தாய்? அது எப்படி முடியும்? நீதான் நான் கூப்பிட கூப்பிட நின்று கூட பதில் சொல்லாமல் படகை செலுத்திக் கொண்டு வந்தாய். அப்படி அவசரமாக வந்தவள் மரக்கிளைக்கும் முதலையின் திறந்த வாய்க்கும் நடுவில் நின்று ஊசலாடி கொண்டிருந்ததை என் ஆயுள் உள்ள அளவும் மறக்க முடியாது என்று சொல்லிவிட்டு இளவரசர் சிரித்தார். தொடர்ந்து, உன்னை தூக்க முடியாமல் தூக்கி பிடித்துக் கொண்டு வானதி பட்டுக்கொண்டிருந்த அவஸ்தையையும் நான் மறக்க முடியாது. ஆனால் நீங்கள் இருவரும் இங்கே எப்படி வந்து சேர்ந்தீர்கள்? எதற்காக? யாராவது ஒருவர் சீக்கிரம் சொல்லுங்கள். இளவரசர் இப்படி கேட்டதும், பொன்னியின் செல்வ, நானும் தங்கள் திருத்தமக்கையாரும் தங்களை வழியில் கண்டு நிறுத்தி தஞ்சாவூருக்கு போவதை தடை செய்வதற்காக வந்தோம். தாங்கள் தற்சமயம் தஞ்சாவூருக்கு வந்தால் அங்கே பெரிய யுத்தம் மூளும் என்று இளைய பிராட்டி அஞ்சுகிறார். அதற்கு முன்னால் தங்களை சந்தித்து பேச விரும்புகிறார். இளைய பிராட்டி இப்போது எங்கே என்று இளவரசர் கேட்டார். அவர் குடந்தையில் இருக்கிறார். வழியில் குடந்தை ஜோதிடர் வீட்டில் நானும் இளைய பிராட்டியும் சிறிது நேரம் தங்கினோம். அந்த சமயத்தில் காவேரி கரையை உடைத்து கொண்டு வந்து ஜோதிடர் வீட்டையே அடித்து கொண்டு வந்து விட்டது. இன்று இந்த நதியினால் நாடு நகரங்களும் மக்களும் மிருகங்களும் பட்ட கஷ்டத்தை நினைப்பதற்கே பயங்கரமாயிருக்கிறது. காவேரி தாய் மிக கொடுமையானவள் என்று சொல்ல தோன்றுகிறது.
என்று வானதி கூறியதும், வானதி, காவேரி அன்னையின் பேரில் அப்படி பழி சொல்லாதே. அந்த மாதரசிக்கு எங்கள் சோழ நாட்டின் மேல் எவ்வளவு ஆசை! அந்த ஆசை வரம்பு மீறி போகும்போது அவள் கரையை உடைத்துக் கொண்டு கிளம்பி விடுகிறாள். இதை அறியாதவர்கள் அன்னையின் பேரில் வீண்பழி சொல்கிறார்கள் என்றார் இளவரசர். மன்னியுங்கள், நானும் இனி காவேரி அன்னையின் பேரில் குற்றம் சொல்லவில்லை. ஆனால் நானும் தங்கள் தமக்கையும் குடந்தை ஜோதிடர் வீட்டில் இருந்தபோது திடீரென்று காவேரியின் ஆசை பொங்கி பெருகிவிட்டது. தங்கள் தமக்கை முதலியவர்கள் ஓடிப்போய் கோயில் மண்டபத்தின் மேல் ஏறிக்கொண்டார்கள். நான் என் அசட்டுத்தனத்தினால் மண்டபத்தின் மேல் ஏற தவறிவிட்டேன். ஜோதிடர் வீட்டு ஓட்டுக்கூரையை பிடித்துக்கொண்டு மிதந்து வந்தேன். வானதி இப்படி கூறியதை கேட்ட இளவரசர், உன்னை காப்பாற்றுவதற்காக பூங்குழலி படகில் ஏறிக்கொண்டு வந்தாளாக்கும். அழகாய்த்தான் இருக்கிறது. கடைசியில் உங்கள் இருவரையும் சேர்த்து இந்த கஜேந்திரன் காப்பாற்ற வேண்டியதாயிற்று. இந்த யானையின் அறிவே அறிவு. உங்கள் இருவரையும் அதன் துதிக்கையால் பூமாலையை எடுப்பது போல் அசங்காமல் கசங்காமல் எடுத்து சற்று முன்னால் கரையில் விட்டது. ஆனால் இன்று காலையில் இதே யானை கையில் அங்குசத்துடன் நேரம் கழித்து ஓடி வந்த யானை பாகனை தூக்கிச் சுழற்றி வெகு தூரத்தில் போய் விழும்படி எரிந்தது. அவன் உயிர் பிழைத்திருப்பதே கஷ்டம்தான் என்றார் இளவரசர். அதை கேட்ட வானதி, ஐயோ, அது என்ன? நானே தங்களிடத்தில் அதை பற்றி கேட்க வேண்டும் என்றிருந்தேன். யானை பாகனாலும் அங்குசத்தினாலும் தங்களுக்கு ஏதாவது தீங்கு நேர்ந்ததோ என்று கேட்க விரும்பினேன். வானதி இப்படி கேட்டதும், தீங்கு நேர இருந்தது உண்மைதான். ஆமாம், அது உனக்கு எப்படி தெரிந்தது? ஜோதிடர் சொன்னாரா? அந்த பித்து இளைய பிராட்டிக்கு இன்னும் போகவில்லையா என்று கேட்டார் இளவரசர். ஜோதிடர் சொல்லவில்லை. சொன்னாலும் நாங்கள் நம்பி இருக்க மாட்டோம். பெரிய பழுவேட்டரையர் சொன்னார். என்ன என்ன யார் சொன்னார் என்று திகைப்புடன் கேட்டார் இளவரசர். ஆம் இளவரசே, தனாதிகாரி பெரிய பழுவேட்டரையர் தான் சொன்னார். நாங்கள் ஜோதிடர் வீட்டில் இருந்தபோது திடும் பிரவேசமாக அவர் உள்ளே நுழைந்து வந்தார். தங்களுக்கு வரக்கூடிய ஆபத்தை பற்றி சொன்னார். விஷம் தடவிய அங்குசத்தை பற்றியும் சொன்னார். ஆஹா, அது அவருக்கு எவ்விதம் தெரிந்தது? அவரும் ஜோதிடராகிவிட்டாரா? அல்லது ஒருவேளை எல்லாரும் சொல்லுவது போல் அவரேதான் இந்த ஏற்பாட்டை செய்தாரா என்று கேட்டார் இளவரசர். இல்லை இளவரசே, அவர் செய்த ஏற்பாடல்ல. பாண்டிய நாட்டு சதிகாரர்கள் ரகசியமாக பேசிக் கொண்டிருந்ததை ஒட்டு கேட்டதினால் அவர் அறிந்து கொண்டாராம். ஓஹோ, இன்னும் ஏதாவது அவர் சொன்னாரா என்று இளவரசர் கேட்டார். இளவரசே, நினைப்பதற்கும் சொல்வதற்கும் பயங்கரமாயிருக்கிறது. தங்களையும் தங்கள் தந்தையையும் மூத்த இளவரசரான ஆதித்த கரிகாலரையும் ஒரே நாளில் யமனுலகம் அனுப்ப அந்த சதிகாரர்கள் திட்டமிட்டிருப்பதாக சொன்னார். அவர் ஆதித்த கரிகாலரை காப்பாற்றுவதற்காக கடம்பூருக்கு விரைந்து போய்விட்டார். தங்களுக்கும் சக்கரவர்த்திக்கும் இளைய பிராட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதாக சொல்லிவிட்டு போனார். வானதி இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, ஆஹா, அவருடைய எச்சரிக்கை என் ஒருவன் விஷயத்தில் உண்மையாயிருந்ததால் மற்றவர்கள் விஷயத்திலும் உண்மையாகத்தான் இருக்க வேண்டும். சமுத்திரகுமாரி, நீ ஏதோ சொல்ல வேண்டும் என்றாயே என்று கேட்டார் இளவரசர். ஆம் இளவரசே, ஈழத்து ஊமை ராணி தங்களை உடனே தஞ்சைக்கு அழைத்து வரும்படி என்னை அனுப்பி வைத்தார் என்று கூறினாள். ஆஹா, அதை பற்றி உன்னிடம் கேட்க மறந்தே போனேன். ஈழத்து ராணிக்காகவே நான் இவ்வளவு அவசரமாக புறப்பட்டு வந்தேன். அவரை தஞ்சாவூருக்கு யாரோ பலவந்தமாக கட்டி எடுத்து வந்தார்களாமே, அது உண்மையா என்று கேட்டார் இளவரசர். ஆம் ஐயா, அது உண்மைதான். ஆனால் முதல் மந்திரி அனிருத்தர் நல்ல நோக்கத்துடனே தான் அவ்வாறு செய்தார் என்றாள் பூங்குழலி. ஓஹோ, அனிருத்தரின் வேலையா? என் தந்தையிடம் அவரை சேர்ப்பதற்காகத்தான் அழைத்துச் சென்றிருக்க வேண்டும். பூங்குழலி, முதல் மந்திரியின் நோக்கம் வெற்றி பெற்றதா? சக்கரவர்த்தியும் ஈழத்து ராணியும் சந்தித்தார்களா என்று கேட்டார் இளவரசர். ஆம் ஐயா, அவர்கள் சந்தித்தார்கள் என்று பூங்குழலி கூறியதும், ஆஹா, என் வாழ்க்கையின் மனோரதம் நிறைவேறிவிட்டது. இதை காட்டிலும் சந்தோஷமான செய்தி எனக்கு வேறு எதுவும் இல்லை. என் பெரியன்னை அருகில் இருக்கும் வரையில் என் தந்தையின் உயிருக்கு அபாயமும் இல்லை. அந்த மாதரசிக்கு அபூர்வமான வருங்கால திருஷ்டி உண்டு என்பது உனக்கு தெரியுமே பூங்குழலி என்றார் இளவரசர். ஆமையா, எனக்கு அது தெரியும். ஈழத்து ராணி இருக்கும் வரையில் சக்கரவர்த்திக்கு அபாயமில்லை. ஆனால் என்று பூங்குழலி எதையோ சொல்லத் தயங்கினாள். ஆனால் என்ன? ஏன் தயங்குகிறாய் சமுத்திரகுமாரி என்று கேட்டார் இளவரசர். சொல்லவே தயக்கமாக இருக்கிறது. ஈழத்து ராணி தம்முடைய இறுதி காலம் நெருங்கிவிட்டதாக எண்ணுகிறார். கடைசியாக கண்மூடுவதற்கு முன்னால் தங்களை ஒருமுறை பார்க்க விரும்புகிறாள் என்றாள் பூங்குழலி. தெய்வமே, இது என்ன சொல்லுகிறாய்?
சந்தோஷமான ஒரு செய்தியை சொல்லிவிட்டு, உடனே இந்த பேரிடி போன்ற செய்தியையும் சொல்லுகிறாயே! இனி நான் ஒரு கணமும் தாமதிக்க முடியாது. வானதி, இளைய பிராட்டியிடம் நான் மன்னிப்பு கேட்டுக் கொண்டதாகச் சொல்லு, என்றார் இளவரசர் அருள்மொழிவர்மர். அத்தியாயம் 23. படைகள் வந்தன. தஞ்சை மாநகரம் அன்று முழுவதும் ஒரே அல்லோல கல்லோலப்பட்டுக் கொண்டிருந்தது. ஈழங்கொண்ட வீராதி வீரரும் சோழ நாட்டு மக்களின் இதயம் கொண்ட இளவரசருமான பொன்னியின் செல்வர் நாகைப்பட்டினத்தில் புயல் அடித்த அன்று வெளிப்பட்டு விட்டார். பின்னர் தஞ்சையை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார். அவரை சிங்காதனத்தில் ஏற்றி வைத்து சக்கரவர்த்தியாக முடிசூட்டும் நோக்கத்துடன் பெருந்திரளான மக்கள் அவரை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் எனும் செய்திகள் வதந்திகளாக காற்று வாக்கில் வந்தன. உடனே தஞ்சை நகரம் என்றும் கண்டறியாத அளவில் இளவரசருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்க வேண்டும் என்று மக்கள் தீர்மானம் செய்தார்கள். கோட்டைக்கு வெளியே இருந்த புறநகரத்தின் வீதிகளை அலங்கரிக்க தொடங்கினார்கள். கோட்டைக்கு வெளியே இப்படி என்றால், கோட்டைக்குள்ளேயும் ஏதோ முக்கியமான சம்பவங்கள் எதிர்பார்க்கப்படுகின்றன என்பதற்கு அறிகுறிகள் தென்பட்டன. காலையில் வழக்கம் போல் கோட்டை வாசல் திறந்தது. விற்பனைக்கு செல்வோரும் அரண்மனையில் வேலை செய்ய செல்வோரும் வழக்கம் போல் கோட்டைக்கு சென்று கொண்டிருந்தார்கள். வழக்கம் போல வேளக்கார படையும் கோட்டைக்குள்ளே பிரவேசித்தது. பிறகு கோட்டை வாசல் கதவுகள் எல்லாம் சடசடவென்று சாத்தப்பட்டன. இது என்ன? யுத்தம் ஒன்றும் நடக்கவில்லையே, எதற்காக கோட்டையின் வாசல் கதவுகள் பூட்டப்படுகின்றன என்று தஞ்சை கோட்டையின் புறநகரத்தில் வசித்த ஜனங்கள் பேசிக் கொண்டார்கள். ஒருவேளை பொன்னியின் செல்வரை கோட்டைக்குள் பிரவேசிக்காமல் தடுப்பதற்காகவே இந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்படுகின்றனவோ என்று சிலர் கேள்விகளை போட்டுக்கொண்டு, அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று மறுமொழியும் கூறிக்கொண்டார்கள். அந்த வதந்தி பரவ பரவ நகரமாந்தரின் உத்வேகம் அதிகமானது. இளவரசரை கோட்டைக்குள் வரவிடாமல் தடுப்பதற்கு இந்த பழுவேட்டரையர்கள் யார்? அப்படி பழுவேட்டரையர்கள் உண்மையிலேயே முயல்வதாயிருந்தால் கோட்டை மதில்களையே இடித்து தகர்த்து விட வேண்டியதுதான் என்ற தோரணையில் அவர்கள் பேசிக் கொண்டார்கள். வதந்தி எனும் மாயா பூதம் எப்படி கிளம்புகின்றது, எப்படி பிரயாணம் செய்கின்றது என்பது யாராலும் கண்டுபிடிக்க முடியாத மர்மமான காரியம்தான். அத்தோடு ஒரு சிலர், சுந்தர சோழ சக்கரவர்த்தி மரணமடைந்து விட்டாராமே, அது உண்மையா என்றும் கேட்டார்கள். இவ்விதமெல்லாம் ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே அதோ படை வருகிறது என்று கூக்குரல் ஒன்று எழுந்தது. பலரும் அங்குமிங்கும் ஓடி சென்று பார்த்தார்கள். உயர்ந்த கட்டடங்களின் மீதும் உயரமான மரங்களின் மீதும் ஏறி பார்த்தார்கள். பார்த்தவர்கள் கண்ட காட்சி ஒரே அடியாக வியப்பையும் திகைப்பையும் அளிப்பதாக இருந்தது. தஞ்சையிலிருந்து மேற்கேயும் தென்மேற்கு திசையிலேயும் புறப்பட்டு சென்ற 3 பெரிய சாலைகள் அக்காலத்திலே இருந்தன. அந்த 3 சாலைகள் வழியாகவும் படைகள் அணிவகுத்து வந்து கொண்டிருந்தன. நல்ல வேளையாக அப்படைகளின் முன்னணியில் பெரிய புலிக்கொடிகள் பறந்து கொண்டிருந்தபடியால் பகைவர்களின் படைகள் என்று சந்தேகிக்க இடம் ஏற்படவில்லை. சோழ சாம்ராஜ்யத்து சைன்யங்கள் தான் அவை. ஆனால் எதற்காக வருகின்றன, எங்கிருந்து வருகின்றன, இவையெல்லாம் மக்களுக்கு தெரியவில்லை. இன்னும் சற்று நேரத்தில் தென்திசை சேனாதிபதியான பூதி விக்ரமகேசரியே மேற்கூறிய படைகளுடன் வந்து கொண்டிருக்கிறார் என்பது நகர மாந்தர்களுக்கு தெரிந்து போய்விட்டது. இதிலிருந்து சைன்யங்கள் எதற்காக வருகின்றன என்பதை ஊகித்து உணர்வதும் எளிதாயிற்று. கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரி ஈழத்துப்பட்ட சிறிய வேளாரின் திருமகளாகிய வானதியை பொன்னியின் செல்வருக்கு மனம் புரிந்து கொடுத்து அவரையே சோழ நாட்டு சிம்மாதனத்தில் ஏற்றி வைக்க விரும்புகிறார் என்பது சோழ நாட்டில் எல்லாருக்கும் தெரிந்திருந்த செய்தியேயாகும். ஆதலினால் அவர்களுடைய அன்புக்கு உகந்த அருள்மொழி செல்வரை சிங்காதனம் ஏற்றுவதற்காகவே கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரி தமக்கு உட்பட்ட மாபெரும் படைகளுடன் அணிவகுத்து வந்து கொண்டிருக்கிறார் என்று தஞ்சை நகர மக்கள் ஊகித்துக் கொண்டார்கள். இதனால் அவர்களுடைய உற்சாகம் மேலும் கரை புரண்டு ஓடத் தொடங்கியது. சமுத்திரம் போல் பொங்கி வந்த படைவீரர்கள் அனைவரையும் வரவேற்று உபசரிக்கவும் விருந்து அளிக்கவும் அவர்கள் சித்தமானார்கள். சூரியன் மறைந்து நன்றாக இருட்டுவதற்குள்ளே தஞ்சை நகரின் 3 பக்கங்களையும் படை வீரர்கள் சூழ்ந்து கொண்டு விட்டார்கள். கோட்டை வாசல் கண்ணுக்கு தெரியும்படியான இடத்தில் சேனாதிபதி பூதி விக்ரமகேசரியின் ஜாகை அமைக்கப்பட்டது. இருட்டி ஒரு ஜாமம் ஆன பிறகு சேனாதிபதி கோட்டையை சுற்றி பார்த்துவிட்டு தன்னுடைய இருப்பிடத்துக்கு வந்து சேர்ந்தார். அவருக்கு முன்னாலேயே அங்கே ஏறக்குறைய 100 பேர் வந்து சேர்ந்திருந்தார்கள். அவர்களில் வேளிர் படைத்தலைவர்களும் கைக்கோளர் படைத்தலைவர்களும் பாண்டிய மண்டலத்தின் தலைவர்களும் கொங்கு நாட்டு தலைவர்களும் இருந்தார்கள். இவர்களைத் தவிர தஞ்சாவூர் நகரத்தைச் சேர்ந்த ஐம்பெருங்குழுவினரும் எண்பேராயத்தின் தலைவர்களும் அழைக்கப்பட்டு அந்த கூடாரத்தில் வந்து கூடியிருந்தார்கள். அத்தியாயம் 24. மந்திராலோசனை.
ஆரம்பத்தில் வழக்கமான விசாரணைகளுக்கு பிறகு கொடும்பாளூர் பெரிய வேளார் அங்கே இருந்தவர்களை பார்த்து கூற ஆரம்பித்தார். நான் யார் யாருக்கு தூது அனுப்பினேனோ அவர்களில் ஏறக்குறைய எல்லோரும் வந்து இங்கு கூடியிருக்கிறீர்கள். திருக்கோவலூர் முதுகிழவரான மலையமான் அரசர் மட்டும் வரவில்லை. அவர் வர முடியாததற்கு தக்க காரணம் இருக்கும் என்றே நினைக்கிறேன். மிகவும் அபாயகரமான காரியம் என்று பலரும் கருதக்கூடிய காரியத்தை பற்றி யோசிக்க நாம் இங்கே வந்திருக்கிறோம். சோழ குலத்தாரிடமும் சுந்தர சோழ சக்கரவர்த்தியிடமும் நாம் எல்லோரும் எவ்வளவு பக்தி கொண்டவர்கள் என்பது உலகம் அறிந்தது. ஆனாலும் நாம் சக்கரவர்த்தியின் விருப்பத்துக்கு விரோதமாக இங்கே கூடியிருக்கிறோம் என்று நம் எதிரிகள் குற்றம் சாட்டக்கூடும். சக்கரவர்த்தியை எதிர்த்து யுத்தம் செய்ய படை திரட்டி வந்திருக்கிறோம் என்று கூட அவர்கள் சொல்லலாம். ஆனால் சக்கரவர்த்தியை நாம் தனிப்பட பார்க்க முடிவதில்லை. அவருடைய அந்தரங்க விருப்பத்தை அறிய ஒரு நிமிஷம் கூட அவரிடம் தனித்து பேச முடிவதில்லை. ஏன் என்பது எல்லாருக்கும் தெரிந்ததுதான். சேனாதிபதி இந்த இடத்தில் சிறிது நின்றதும், ஆமாம், அதுதான் உண்மை. சக்கரவர்த்தியை சிறையில் வைத்த மாதிரி வைத்திருக்கிறார்கள் என்று அந்த கூட்டத்தில் பல குரல்கள் எழுந்தன. சக்கரவர்த்தியின் எதிரிகள் அவரை 3 வருஷ காலமாக சிறையில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அவருக்கு உடல்நிலை சரியாக இல்லை என்று காரணம் சொல்லுகிறார்கள். சக்கரவர்த்தியை சிறை வைத்திருக்கும் துரோக சிந்தனையாளர்கள் மாய மந்திர வித்தைகளை கொண்டு அவருக்கு சித்த குழப்பத்தையும் உண்டாக்கி விட்டார்கள் என்று நமக்கு தோன்றுகிறது. சக்கரவர்த்தியின் சித்தம் சரியான நிலையில் இருந்தால் தனக்கு வீராதி வீரர்களான 2 புதல்வர்கள் இருக்கும்போது போர்க்களத்தையே கண்ணால் கண்டறியாத மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட விரும்புவாரா? அத்தோடு இன்றைய தினம் இத்தஞ்சை மாநகரில் உலவி வரும் வதந்தியை நீங்களும் அறிந்திருப்பீர்கள். நான் அதை நம்பவே இல்லை. சக்கரவர்த்தியை உயிரோடு தரிசிக்கும் பாக்கியம் நமக்கெல்லாம் கிடைக்கும் என்றே நம்பியிருக்கிறேன். அப்படி அவரை தரிசிக்கும் போது பட்டத்தை பற்றி அவருடைய விருப்பம் என்ன என்பதை நாம் நேரில் கேட்டு தெரிந்து கொள்வோம். ஒருவேளை சக்கரவர்த்தியே மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டும் விருப்பத்தை தெரிவித்தார் என்றால் அதை நீங்கள் எல்லோரும் ஒப்புக்கொள்வீர்களா என்று கேட்டார் தென்திசை சேனாதிபதி. மாட்டோம் மாட்டோம் என்று பெரும் கோஷம் எழுந்தது. உடனே சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி, நானும் ஒப்புக்கொள்ள மாட்டேன். ஏனென்றால் சக்கரவர்த்தி தெளிவுள்ள சித்தமுடையவராயிருந்தால் அவ்விதம் ஒரு நாளும் தெரிவித்திருக்க மாட்டார். காலஞ்சென்ற மகானாகிய கண்டராதித்தர் தன் குமாரனுக்கு ராஜ்யம் ஆளும் ஆசையே உண்டாகாத விதத்தில் அவனை வளர்க்க முயன்றார். அவருடைய தர்ம பத்தினியான செம்பியன் மாதேவி மதுராந்தகனுக்கு பட்டம் கட்டக்கூடாது என்பதில் பிடிவாதமாயிருப்பதை நாம் எல்லோரும் அறிந்திருக்கிறோம். இதற்கெல்லாம் ஏதோ ஒரு முக்கிய காரணம் இருக்கத்தான் வேண்டும். அப்படி இருக்கும்போது சுந்தர சோழர் ஏன் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட ஆசைப்படுகிறார்? அவருடைய சித்தம் சரியா இல்லை என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணமும் கூறுகிறேன். வீரபாண்டியனை கொன்று பாண்டிய படையை நிர்மூலம் செய்த பிறகு பாண்டியனுக்கு உதவி செய்ய முன்வந்த ஈழத்து அரசனை தண்டிப்பதற்காக என் சகோதரன் படையெடுத்துச் சென்றான். அவனுக்கு உதவியாக போதிய சைன்யங்களையும் தளவாடங்களையும் அனுப்ப தவறிவிட்டோம். அதனால் அவன் போர்க்களத்தில் வீரமரணம் அடைந்தான். சோழ நாட்டின் வீரப்புகழுக்கு நேர்ந்த அந்த களங்கத்தை துடைத்துக் கொள்ளும் பொருட்டு நானும் பொன்னியின் செல்வரும் இலங்கைக்கு சென்றோம். ஈழத்து படைகளை நிர்மூலமாக்கினோம். அனுராதபுரத்தை கைப்பற்றினோம். அப்படிப்பட்ட ஈடில்லா மாவீரராகிய பொன்னியின் செல்வரை ராஜ துரோக குற்றம் செய்துவிட்டதாக அபாண்ட பழி சுமத்தி சிறைப்படுத்தி கொண்டு வரும்படி சுந்தர சோழர் கட்டளையிட்டதாக சொல்லுகிறார்கள். சித்த சுவாதீனமுடைய ஒருவர் இவ்வாறு கட்டளை பிறப்பித்திருக்க முடியுமா என்று கேட்டார் சேனாதிபதி. அப்போது சேனாதிபதி, மறுபடியும் சக்கரவர்த்தியின் கட்டளையை பற்றியே பேசுகிறீர்கள். சக்கரவர்த்தி தான் அந்த கட்டளையை அனுப்பினார் என்பதற்கு என்ன அத்தாட்சி என்று சபையில் இருந்தவர்களில் ஒருவர் கேட்டார். அதற்கு அத்தாட்சி ஒன்றும் இல்லை. அதன் உண்மையை பற்றி நேரில் கேட்டு தெரிந்து கொள்ள விரும்பித்தான் நாம் எல்லோரும் இங்கே வந்து சேர்ந்திருக்கிறோம். தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து இளவரசர் பார்த்திபேந்திர பல்லவனுடைய கப்பலில் ஏறி இங்கே வந்தார். அந்த கப்பல் புயலில் சிக்கிக் கொண்டதாம். அப்போது இளவரசர் கடலில் மூழ்கி மாண்டதாக ஒரு வதந்தி புறப்பட்டது. இதை நான் நம்பவே இல்லை. இளவரசர் தப்பிச் சென்று எங்கேயோ பத்திரமாயிருக்கிறார். சரியான சமயத்தில் வெளிப்பட்டு புறப்பட்டு வருவார் என்று நம்பியிருந்தேன். உங்களில் பலரும் அப்படி நம்பியதாக தெரிவித்தீர்கள். நமது நம்பிக்கை நிறைவேறியது. நாகைப்பட்டினத்தில் புயல் அடித்த அன்று இளவரசர் வெளிப்பட்டார் என்பதாகவும் சோழ நாட்டு மக்கள் விஜய கோலாகலத்துடன் வரவேற்று அவரை தஞ்சைக்கு அழைத்து வருகிறார்கள் என்பதையும் அறிந்தோம்.
அவர்களுக்கு பக்கபலமாக இருக்கும் உத்தேசத்துடன் தான் நாமும் இவ்விடம் வந்து சேர்ந்தோம். ஆனால் வஞ்சக சூழ்ச்சிக்காரர்கள் மறுபடியும் தங்கள் கைவரிசையை காட்டிவிட்டார்கள். சேனாதிபதி இப்படி கூறிக்கொண்டிருக்கும் போதே, "என்ன? என்ன ஆயிற்று?" என்று பலரும் கவலை குரலில் கேட்டார்கள். நான் இந்த கூட்டத்துக்கு வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன்புதான் அந்த செய்தி கிடைத்தது. இன்று காலையில் திருவாரூரிலிருந்து இளவரசர் புறப்படவிருந்த சமயத்தில் அவர் ஏறி வந்த யானைக்கு மதம் பிடித்து யானை பாகனை தூக்கி எறிந்து விட்டதாம். யானை தெறிகெட்டு ஓடிவிட்டதாம். அப்போது ஏற்பட்ட குழப்பத்தில் இளவரசரும் காணாமல் போய்விட்டாராம். சேனாதிபதி இப்படி கூறியதும், ஐயையோ, இது என்ன விபரீதம்! தெய்வமும் வஞ்சகர்களின் கட்சியில் இருக்கிறதா என்று பலர் அங்கலாய்க்கத் தொடங்கினார்கள். அவர்களை சேனாதிபதி கையமர்த்தி அமைதியாயிருக்கச் செய்தார். செய்தியை முதலில் கேட்டதும் நானும் கதிகலங்கி போனேன். ஒருவாறு சமாளித்துக் கொண்டுதான் இந்த கூட்டத்திற்கு வந்து சேர்ந்தேன். இளவரசர் அருள்மொழிவர்மர் போர் முனையில் எத்தகைய நிகரில்லாத வீரம் உடையவரோ, அப்படியே அறிவாற்றலிலும் நிகரற்றவர். வஞ்சகர்களின் சூழ்ச்சி வலையில் அவ்வளவு சுலபமாக அகப்பட்டுக் கொள்ள மாட்டார். சீக்கிரத்தில் அவரை பற்றிய நல்ல செய்தி ஏதேனும் கிடைக்கும் என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன். அதற்கு இடையில் நாம் என்ன செய்ய வேண்டும், இந்த இக்கட்டான நிலைமையில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி உங்கள் அபிப்பிராயங்களை தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் என்றார். இவ்விதம் சேனாதிபதி தான் சொல்ல வேண்டியதை சொல்லி முடித்ததும் மற்றவர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவித்தார்கள். அவர்களுடைய கருத்துக்கள் ஏறக்குறைய ஒரே மாதிரியாகவே இருந்தன. மதுராந்தகன் சோழ சிங்காதனம் ஏறுவதை தாங்கள் விரும்பவில்லை என்று தெளிவாக பலர் தெரிவித்தார்கள். பழுவேட்டரையர்களை சர்வாதிகார பதவிகளிலிருந்து சக்கரவர்த்தி நீக்கிவிட வேண்டும், அல்லது சக்கரவர்த்தி தஞ்சாவூரை விட்டு பழையாறைக்கு போய்விட வேண்டும் என்று இன்னும் சிலர் வற்புறுத்தினார்கள். ஆதித்த கரிகாலருக்கு ஏற்கனவே யுவராஜ பட்டாபிஷேகமாகி இருப்பதால் அவரே அடுத்து பட்டத்துக்கு உரியவர். அவராக பட்டம் வேண்டாம் என்று மறுதளித்தால் அடுத்தபடி சிங்காதனத்துக்கு உரிமையாளர் அருள்மொழிவர்மர்தான். இதை சந்தேகத்துக்கு இடமில்லாமல் சக்கரவர்த்தியிடம் தெரிவித்து அவரையும் ஒப்புக்கொள்ள பண்ண வேண்டும் என்று சிலர் கூறினார்கள். சக்கரவர்த்தியை சந்திப்பதற்கே வாய்ப்பு கிடைக்காவிட்டால், கோட்டை கதவுகளை திறப்பதற்கு மறுத்தால் கோட்டையை முற்றுகையிட வேண்டியதுதான் என்றும் சிலர் சொன்னார்கள். இவ்வாறு விவாதம் நடந்து கொண்டிருக்கையில் கூட்டத்தின் வாசலில் காவல் புரிந்து கொண்டிருந்த வீரன் ஒருவன் அவசரமாக உள்ளே வந்து சேனாதிபதியின் காதில் ஏதோ கூறினான். அவர் கூட்டத்தினரை பார்த்து, இதோ வந்து விடுகிறேன், சற்று பேசிக் கொண்டிருங்கள் என்று சொல்லிவிட்டு வெளியேறினார். அத்தியாயம் 24 முடிவடைந்தது. அடுத்த பகுதியில அடுத்து வரும் அத்தியாயங்களை கேட்கலாம். நன்றி.